யாராவது இவர்கிட்ட வாயை கொடுத்து மாட்டினா சரக்குல இருந்து சைடிஸ் வரைக்கும் சிக்கனவன் செத்தான். இன்னைக்கு யார் மாட்டான்னு பார்ப்போமா? சரக்கு அடிக்கணும்னா காலங்கத்தாலே ஒன்று போட்டோம். இங்கே பாருங்க, ஒரே விஷயம், ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழியை பேசுகிறோம், ஒரே சரக்கு அடித்தா என்னண்ணா? ஒரே சரக்கு அடித்தா என்னண்ணா? இந்த ஒற்றுமை மட்டும் இந்தியாவில் எல்லாருக்கிட்டையும் இருந்துருந்துச்சு, நாடு எப்பவோ வல்லரசா இருக்கும்டா. இந்தாண்ணா. ஹலோ அண்ணா, வணக்கம் வணக்கம் வணக்கம். கை எப்படி நடுங்குது? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. தெய்வாடா, சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு தான் இனிமே வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். இந்த பாட்டில் என்ன பண்ண, விஷத்தை கலந்து வச்சு. ஐயோ ஐயா, என்ன 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 ஆச்சா? பாத்துக்கு எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு. யாராவது இவர்கிட்ட வாயை கொடுத்து மாட்டினா சரக்குல இருந்து சைடிஸ் வரைக்கும் சிக்கனவன் செத்தான். இன்னைக்கு யார் மாட்டான்னு பார்ப்போமா? ஊருக்கானா சரக்குக்கு ஊருக்கா தான் பெஸ்ட்டு. இதை விட யாரா ஒரு சைடிஸ் வேணும் மனுஷனுக்கு? என்னத்தான் இருந்தாலும் சரி, சரக்கு அடிக்கணும்னா காலங்கத்தாலே ஒன்று போட்டோம். அண்ணா, சாப்பிட்றீங்களா? சரக்கு சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். இல்லை சாப்பிட்றேண்ணா. இல்லைண்ணா, சாப்பிட மாட்டேங்குது. அடுத்தவங்க இதில் சாப்பிட மாட்டேங்க. என்ன மனுஷன்? ஆனால் சரக்குக்குண்ணா ஊருக்கா இருந்துச்சுன்னா அது வேறண்ணா. நீங்கள் என்னதான் சிக்கன் மட்டன் சொல்லுங்க, ஊருக்கா தான். அதுக்கு தான் வாங்கிட்டு வந்துட்டோம் ஊருக்கா. நீங்கள் சாப்பிடலையா? அண்ணா, எனக்கு நான் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் பார்க்குறது எனக்கு ஒரு இதாக இருக்குது. நீங்கள் சாப்பிடுங்கண்ணே, சாப்பிடுங்க. இல்லை 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 அண்ணா, இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இங்கே பாருங்க, இருண்ணா, ஒரே விஷயம், ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழியை பேசுகிறோம், ஒரே சரக்கு அடித்தா என்னண்ணா? ஒரே சரக்கு அடித்தா என்னண்ணா? இந்த ஒற்றுமை மட்டும் இந்தியாவில் எல்லாருக்கிட்டையும் இருந்துருந்துச்சு, நாடு எப்பவோ வல்லரசா இருக்கும்டா. அண்ணா, எனக்கு மனசு இல்லைண்ணா. நீங்கள் ஆயிரம் சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிறவன் 4 இட்லி தின்னுட்டு இன்னொரு இட்லி தின்னு நினச்சிக்காது அடுத்தவங்க இட்லிண்ணா. அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்கள விட்டுட்டு சரக்கு அடிக்கிறது ரொம்ப தப்பு. ஆமாம்மாடா, சரிதான். அப்போ நீங்கள் அடிங்க. நம்ம என்னடா இதில் என்ன இருக்குது? நாளைக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்க, வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? ஏன் ஒன்று மணி நேரம் பழகிறோம், என்ன இது? நீங்கள் ஊற்று என்ன? நீங்கள் சரக்கில் தண்ணி ஊற்றுவாங்களா, தண்ணியில் சரக்கு ஊற்றுவீங்களாண்ணா? இது எப்படி ஊற்றுனா என்ன? தண்ணி போட கூடாது. நம்மளுக்கு ஊற்றிக்கிறேன் அளவு. அண்ணா உண்மையாக சொல்கிறேன், தமிழனுக்கு மட்டும்தானே இந்த மனசு வரும்.
நம்ம பார்த்தனும் வாங்கி கொடுக்குற மனசு இருக்கு வேறு அது தமிழில் இருந்தால் அடே நாளைக்கு என்ன பார்த்தனா நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களே அந்த சந்தோஷம் தான். நீங்கள் எடுத்து அடிண்ணா அடித்தண்ணா அடி 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 அடிங்கண்ணா. நான் எதுவும் சொல்ல இந்த ஊருக்காருக்கு இது இருக்கு எடுத்து அடி. நம்ம ஊர்ண்ணா இது. நீங்கள் சாப்பிடுங்க. கரெக்டாக ஃபோன் அடிக்கும் போது ஃபோன் அடிப்பாங்க. இந்தாண்ணா. ஹலோ அண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கம். கை எப்படி நடுங்குது? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? சரி 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 ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. நான் வர்றேன். நான் வந்த பிறகு பார்த்துக்கிறேன் எப்படி பண்ணலாம் எது பண்ணலான்னு பார்த்துக்கலாம். சரி ஓகே நான் வர்றேன் ஓகே ஓகே. காலை அடித்தா நெய்யின்னு விட்டுருக்காங்க. சரி என்னண்ணா கடுப்பாகிறேன். இன்னொன்று சரி கிடையாது. ஃபோன் அடித்து ஒரு காசு வாங்குறானுங்க. காசு வாங்கும்போது வாழைப்பழம் மாதிரி வாங்குறானுங்க. அடுத்தவங்க பொருள் எதுக்கு இப்படி ஆசைப்படுறாங்க? தப்பு அது தப்புண்ணா. அது அடுத்தவங்க பொருள் ஆசையப்படக்கூடாது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஐயோ இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. ஏம்பா என்னப்பா என்ன இல்லை இது என்னது? இது நம்ம பிரின்ஸ் நம்ம சாருக்கு சாப்பிட்டேன். பிரின்ஸா யார் நீ? பிரின்ஸா? நம்ம சாருக்கு ஆச்சு இதில் குடும்பப்பா ஒரு பெரிய மனுஷன் ஸ்டார்ட் ஆயிடலாம். அதுக்குன்னு எனக்கு ஒரு சொட்டு வைக்காம எல்லாத்தையும் மாடு கலந்து குடிக்கிற மாதிரி குடிச்சிடலாமா? நீ எங்கே போயிட்ட? ஃபோன் வந்து போயிட்ட இல்லையா? ஒரு பெரிய மனுஷன் உட்காந்து ஒரு பேச்சுக்கு தானே கேட்டா குடிக்கிறியா குடிக்கலையான்னு. அதுக்கு எடுத்து மடக்கு குடிச்சிருவே நீ. ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஒன்றும் போய் ஒரு வாங்க சொல்ல வாழ்க்கை ஒரு கட்டிங் போடலாம். வண்ணா போய் நான் மறுபடியும் வாங்கிட்டு வரேன். நீ மாடு கலந்து திரும்ப குடிக்கிற மாதிரி குடிக்கலாமா? அவன் சகவாசமே வேணாம் எனக்கு. சரி வந்த ஆளுக்கு கொஞ்சம் குடிச்சா என்ன? ஆளுக்கு ஒரு கட்டிங் போட்டா என்ன? என்ன பாச்சு போயிடலாம். ஆளுக்கு ஒரு ரவுண்டு போடலாம் இருக்கு. யாரு காசுலையா? அதுவும் என் காசுலையா? இதெல்லாம் ரொம்ப தப்புண்ணா. இதெல்லாம் எய்க்கு வச்சுக்கிறேன். இதெல்லாம் துணி ஒழிக்கணும். பெரிய மனுஷன் சாப்பிட்டா அதுக்கு ஆச்சுன்னு பாரு. இன்னொன்று வாங்கியிருந்தா ஒரு ரவுண்ட் போட்டுக்கினா போச்சு. இன்னும் பணம் ஒப்பா கொடுப்பாரா? கோவப்படாதீங்க சார். வழக்கமே வேணாம்மா. நானே அவன் பொண்டாட்டிட்டு சண்டை போட்டு சிரிப்பா சிரிச்சு கிடக்கான். சரக்கு அடிக்கலான்னு வந்தாக்கா இந்த மாரி என்ன பண்ற? சாரிடா உங்க சண்டை போட்டதுக்கு. இந்த பாரு நான் உன் கூட பேசவே முடியல. உன் கூட என்னால வாழவும் முடியல. சாரிடா. நீ பண்ற எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. கார்னர் பைசா இருக்கிறானே குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. வெரி ஸ்மார்ட்யா. நீ பண்ற எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ப்ராமிஸ். சத்தியமா சண்டை போட மாட்டேன். நம்பு. உண்மையாடா. நீ எவ்வளவு எனக்கு கஷ்டப்படுத்துற தெரியுமா? சாரிடா. பக்கத்து ஊர்ல சண்டை பக்கத்து ஊர்ல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உன் அம்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு சண்டை போட மாட்டேன். சாரி. நீ எப்ப பாரு என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிற. சண்டை போட மாட்டேன். எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் நீ காது கொடுத்து கேட்டிருக்கியா? நீ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. நீ பக்கத்து விட்டு ஆண்டி சொல்றாங்க, உங்க அம்மா சொல்றாங்க, நீ என் மேல என்ன வந்து இதுமே நான் எதுவும் பண்ண மாட்டேன். தெரியுமா? நான் சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்குதான் இனிமே வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். இந்த பாட்டில் என்ன பண்ண விஷத்தை கலந்து வச்சு விஷத்தை கலந்து குடிச்சிட்டியா? விஷத்தை கலந்து குடிச்சியாடா? டேய் சொல்லுடா குடிச்சியா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் அது உங்ககிட்ட நான் ஏதாவது சொல்ல வந்தா நீ என்ன கேட்டிருக்கியா? என்னடா பேசுற? என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். நான் எப்படி வாழ முடியும் நிம்மதியா? சாவியா?
சண்டை போட சாவி வேணும் வேற உன் கூட சண்டை போட்டு கலந்துட்டா என்னடா சொல்ற? எரியுதுடா. ஐயோ ஐயா என்ன ஆச்சா காப்பாத்துங்க எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு இல்ல கொலையெல்லாம் இருக்கு. என்னாச்சு? என்னாச்சு? அப்பா, என்ன இவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு என்னாச்சு? தம்பி, எசுத்தேடா கலந்தா இதுல. ஆ? எசுத்தேடா கலந்தா. டேய், எசுத்தேடா கலந்தா. அண்ணே. எரியுதுடா. எரியுதுடா. ஐயோ, ஆ. அண்ணா, என்ன எரியுது அண்ணா எரியுதுடா. அண்ணா தண்ணி எடுத்துட்டு வரட்டா தண்ணி ஊத்தி அடிச்சு விட்டா ஏய், என்னடா எசுத்தேடா கலந்தா? எசுத்தேடா கலந்தா? அண்ணா எசுத்தா கலந்தா. அண்ணா ஒண்ணு இல்லடா இவன் வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு எங்களுக்கு எதுக்கு வேண்டாம். எனக்கு அது மாதிரி என் உயிர் போகுதுடா. என்ன ஆச்சு எசுத்தேடா கலந்தா. என் பிள்ளைக்கெல்லாம் என்ன பதில் சொல்றா? தொண்டை ரொம்ப கவுதடா ஏய், எனக்கு என்ன பண்ற? நீ ஆஸ்பத்திரிக்கு போடா. குர்ரா. அண்ணா போடா. அண்ணா போடா. அண்ணா எங்கடா ஓடுறா அண்ணா இரு வர எரியுதுடா. வயிற்று எரியுதா ஐயோ, கொலையை கொட்டிட்டா. ஐயோ எங்கடா என்ன கரகாட்டத்துல ஓடுற மாதிரி முன்ன பின்ன ஓடிக்கிட்டு இருக்கா சாவ போறா. கொலையெல்லாம் நோட்டா. சாவ போறா. ஐயோ இன்னும் சொல்றா தம்பி, கலந்தா என்னை முன்ன ஆஸ்பத்திரிக்கு போய் உயிரை கலந்து பண்ண என் பிள்ளையெல்லாம் கலக்குதுடா. அப்பா வாழக்கூடிய வயசுடா. யாருக்கு? காபந்து பண்றா. உங்களுக்கு ஏய், காபந்து பண்றா. எனக்கு காபந்து பண்றா. சொல்றா. அண்ணா உண்மைடா இது. அண்ணா உண்மையிலே தானே அண்ணா உண்மையிலே அந்த சரக்கு பாட்டில் இருந்துச்சுல அதுல விஷ கலந்து விட்டு கலந்துட்டியா? அட பாவி, இதுக்காக நானாடா கேட்டேன் உன் உயிருக்காக. என் உயிரை பொறுத்து நான் வாழக்கூடிய இது போத்துடா. அண்ணா என்ன செய்தியா நெஞ்செல்லாம் நோட்டுடா. உலகத்துல இருந்து எமனே வந்து என்ன ஐசின்னு போலான்னு வரான்டா. யாரு உங்களை நீ எமனே வந்தாலும் நீங்க டாடா காட்டிட்டு போடுவீங்க பாவி, என்ன கேட்க நீ இந்த மாதிரி பண்ணிட்டாடா. அண்ணா ஃபர்ஸ்ட் படுறதுக்கு இருக்கா வேட்டியை ஒழுங்கா கட்டுனா அண்ணா உங்க பணத்தை நான் அடக்க மாட்டேன். என் பணத்தை நீ அடக்க பண்ண போற. நீ என்னடா அடக்க பண்ண? எனக்கு பண்ண ஆளுக்கு தான்டா. விஷத்தை கலந்தாடா. எரியுது அங்க பிடிச்சி எரியுது பாவி, நீ நல்லா இருக்க மாட்டாடா. கெட்டு போடா. ஐயா எங்க மாறத்தான ஓடிட்டு இருக்கீங்க சரி இப்ப விஷ கலந்துருக்கு உனக்கு தெரியுமா இல்ல நீ சொன்னியே என்னது நீ சொன்னியே நல்லா கிழிச்சாங்க விஷம் கலந்து வச்சு இந்தா சாப்பிட்டாங்க. நான் சொல்றேன் கேட்பேன் கேட்க மாட்டேன்